ஆனால் தனிநபர் விமர்சனத்தையோ ஒரு கட்சியினுடைய தலைவரையோ இல்லை ஒரு கட்சியினுடைய தொண்டர்களையோ பெண்ணுடைய உறவை மையப்படுத்தி பேசுவது. பெண்களை பற்றி திமுக எம்பி ராசா அவதூறாக பேசியுள்ளது குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பில் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார். பதிவு பண்ணாரு. அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. அந்த வார்த்தைகளை விசிக தொண்டர்கள் மீதும் அண்ணன் திருமாவளவன் மீதும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நோக்கமே நாங்கள் கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி அரசியலை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லும் பொழுது மக்களுக்காக திட்டங்களை மாற்ற முடியும். ஆனால் தனிநபர் விமர்சனத்தையோ ஒரு கட்சியினுடைய தலைவரையோ இல்லை ஒரு கட்சியினுடைய தொண்டர்களையோ பெண்ணுடைய உறவை மையப்படுத்தி பேசுவது இது பெரியார் சொன்னதும் கிடையாது, அறிஞர் அண்ணா சொன்னது. குறிப்பாக பெரியாரும் அண்ணா அவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம் கிடையாது. திமுக எப்பொழுதும் சொல்லும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இன்றைக்கு திமுக கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. கலைஞர் அவர்களுடன் அந்த 3 கோட்பாடையும் மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விளக்கம் என்ன? ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது நட்புங்கிறது கூட்டணி இது முறிவல்ல. இன்னைக்கு தமிழக மக்களுடைய பீப்புள் மேண்டேட். அதை ஜனநாயக சக்திகள் அதை நிறைவேற்றியிருக்காங்க. திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் போது நாங்கள் அரவணைக்கிறோம். தமிழ்நாட்டின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றவுடன் எதிரி அரசியல் செய்யாமல் திமுக தலைவர் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த ஜனநாயக பண்பு தமிழக வெற்றி கழகத்திற்கும் புதிதாக தோன்றிய எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் 75 வருஷ கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு அந்த ஜனநாயக பண்பு இல்லை. திரு அண்ணன் ராஜா அவர்களுடைய அந்த ட்வீட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்கு பயங்கரமான மன்னிப்பை தமிழக மக்கள் மீதும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.